இந்தியா சுதந்திரம் அடைந்த மறுநாள் அமைச்சர்களெல்லாம் புதிய அமைச்சரவை கூட்டப்பட்ட போது எல்லா அமைச்சர்களும் காந்தியினுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுவதற்காக சென்றார்கள். காந்தி அவர்களுக்கு சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? நீங்கள் நாட்டுக்கு மந்திரியாகிவிட்டீர்கள் என்பது உங்களுக்கு கிடைத்த கிரீடம் அல்ல. கடைசி குடிமகன் வறுமை இல்லாமல் இந்த உலகத்தில் என்றைக்கு வாழ்கிறானோ, இந்தியாவில் இருக்கிறானோ, அதுவரை நீங்கள் பாடுபட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையான அரசியல்வாதி என்று ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பித்தார். அவருடைய குரல் சமூக நீதிக்கான குரல். பாரதி வந்தான். பெண்கள் மறந்துவிடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை வயதானாலும் சரி 2 முக்கியமானவருடைய புத்தகங்களை நீங்கள் வாசித்தாக வேண்டும். 1917களில் 1800களின் இறுதிகளில் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பெண்கள் பூட்டி வைக்கப்பட்ட காலத்தில் 5 வயதில் பெண்ணுக்கு திருமணம். அதை 9 வயதாக பிரிட்டிஷ் அரசாங்கம் மாற்றியது. ஆனாலும் பாரதி தான் முதலில் குரல் கொடுத்தான். என்ன குரல் கொடுத்தான்? வயதுக்கு வந்த பிறகுதான் ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று முதல் குரலை சுதேசமித்திரன் பத்திரிகையிலே பதிவு செய்தவன் பாரதியார். பெரும் ஓடி விளையாடு பாப்பா என்கிற பாடலை எழுதிவிட்டு நூற்றாண்டுகளாய் அவன் நினைக்கிறோம் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அவன்தான் பெண் விடுதலையை பற்றி, மண் விடுதலையை பற்றி பேசிய முதல் இந்திய கவிஞன். அதற்கடுத்து வந்தவர் பெரியார்.